சந்திரவடிப்பா சிறுகள் வடிவப்பா முன்னோர்கள் வாக்கப்பா மூடமன் சேர்க்கலாம் அப்பனுக்கு பெருமை சுப்பனை பத்தி வச்சிருக்கீங்களா இருப்பான்னு சொல்லக்கூடிய பெருமை இருக்கட்டும் போர்க்களம் வேண்டாம் இருந்து பேசுவோம் சொல்லி அரசவையில் அமர்ந்து பேசினார்கள் எவனும் கேட்கவில்லை ஒரு நாட்டில் ஒரு ஊசி மணி இடம் கூட தர முடியாது என்று போர்க்களத்தை சொல்லும்போது சொல்லி முடித்தார்கள் இன்றைக்கு நான் பேசிக்கிறேன் நீ பேசு நல்லபடியா பேசு சபை இருந்து பேசு சமயம் இருந்து பேசு சில சமயங்களில் பேசாமல் இருந்து படம் சொல்லக்கூடிய பேச்ச முறையா பேசணும்ல இன்னும் பேச ஆரம்பிக்கல இன்னும் பேச்ச ஆரம்பி எப்ப பேச ஆரம்பிப்ப ஒரு பேச்சு என்று சொல்லக்கூடியது மற்றவர்களுக்கு போய் சொல்லக்கூடிய அமைந்தால் பேச்சாக முடியும் எப்பேற்பட்ட பேச்சு சபை இருந்து பேசு சமயம் இருந்து பேசு சிலருக்கு பேசாமல் இருந்து படங்கள் சொல்லக்கூடிய சபை சொன்னானே கையெடுத்து கும்பிட்டார் வரக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் ஆண்களாகப்பட்டவர் ராமனாகவும் பெண்களை சீதையாக நினைத்து ஆஞ்சநேய பெருமாள் அனுமதி கும்பிட்டாரே அந்த வழக்கு கும்பிடுறீங்களா ஒரு கொலை விழுக ஒரு கொலைன்னு அப்படி புளியம் கொலை மாதிரி இருக்குமா இல்ல வேப்பம் கொலை மாதிரி இருக்குமா எந்த மாதிரி கொலை நான் ஒன்ன கொலை செய்யல அப்ப எந்த கொலையை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நானே தற்கொலை அப்ப தற்கொலை படை என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய கேவலம் என்று சொன்னாலே நான் சாகலை அப்ப சாகாமணி இருக்க முடியுமா ஆண்டாண்டு காலம் மனது புரண்டாலும் ஆண்டாண்டு திரும்பி அப்ப சாகாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும் இருக்கியா என்று சொன்னாரு எப்பேற்பட்ட பேச்சாக இருந்தாலும் பேச்சை நிறுத்து பேச வேண்டாம் என்று வார்த்தைகள் சொன்னார் கேட்க முடியவில்லை உனது பேச்சை நானே கேட்க நீ என்ன சொல்வது என்று புத்திமை சொல்போல் அந்த போர்க்களத்திலே அன்னைக்கு பாடம் ஓட்டினானே வாயை பொத்திக் கொண்டு பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சபையில் சிலவர் புஜத்தில் கட்டிக்கொண்டு பின்புறத்தில் கட்டிக் கொண்டிருந்தார் வாழக்கூடிய வாழ்க்கை சரியான முறையில் இருந்தால் போதுமா இடுப்பில கையை கொண்டு ஒய்யாரனை போட்டு உச்சந்திகளை பேசக்கூடிய தன்மை இருந்தது மார்பிலை கை வைத்து நெஞ்சை பிளந்து காட்டின ஆஞ்சநேய பெருமாள் புஜத்தில் கையை நெஞ்சில வைக்க மாட்டேங்கிற குஞ்சில வைக்க மாட்டேங்கிற பேசக்கூடிய பெருமை இருக்கானே ஒரு வார்த்தை சொன்னா ஏயா ஒன்றரை மணத்துக்கு பேசுற ஒன்றரை மணம் என்று சொன்னாரே மல்லிகை பூ முளம் போட்டு பேச கொண்டு சொன்னார்கள் முளம் சரியா இருந்தா தான் வாழ்க்கையுடைய சிறப்பு அமைய வேண்டும் வார்த்தைகள் முளம் அவசியம் அப்பா என்னை ஊருக்கு கூட்டி வேண்டும் சொன்னாரே இந்த உலகம் எனக்கு வேண்டாம் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் வெட்டபடி புற்றனை வாழ்கிறேன் வெந்த சோத்த என்னை கூட்டி வா என்று சொன்னாரே ஐயோ ஐயோ என்று சொன்ன வார்த்தை அது எமனுடைய பொண்டாட்டி என்று சொன்னார் அடுத்த பொண்டாட்டி பாரு நீ இருக்கா சொல்ல கிழிச்சாப்பட நிப்பாட்டு என்று சொன்னார் இந்த போர்க்களம் வேண்டாம் இந்த இடம் வேண்டாம் குருச்சேத்திர யுத்தம் வேண்டாம் இந்த போரை இதோட நிப்பாட்டுன்னு சொன்னார் கேட்கவில்லையே நேரம் சரி இருக்க வேண்டும் நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை முல்லைப்பார் ஓடுவது முள்ளல்ல உனது வாக்கு என்று சொல்லி நேரத்துக்கு பெருமை சேர்த்தானே அந்த நேரத்தை பத்தி நீ சொல்லிக்கிறீங்களா அண்ணன் கட்டுதப்பா அண்ணன் கட்ட வேண்டும் கண்ணை கட்டி கொட்டு வாழ்ந்தாலே காந்தாரி இந்த உலகத்தில் அண்ணே இந்த மைக் அமத்தனே நல்லா இருப்பேனே ஹலோ மைக் டெஸ்டிங் அண்ணே ரெண்டு மைக் வாரியா உலகத்துல நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் ஐயா கத்தி வச்சு குத்தி கொலை பண்ற ஆளை பார்த்திருக்கேன் ஈரச்சாக்க போட்டு கழுத்தறுத்து கொலை பண்ற ஆளை பார்த்திருக்கேன் பேசியே கொள்றாள் இன்னைக்குதான் நானா பேசி கொலை கூடிய இடத்துல நானா இருக்கிறேன் முரட்டல் லூசா இருக்கும் போல லூசு என்று சொல்ல தெரிகிறது ஆத்திரக்காரனுக்கு தான் புத்தி மட்டு ஆனால் பைத்தியம் ஒருபோதும் மற்றவர்களை பைத்தியம் ஆக்குவது அல்ல இந்த உலகத்தில் எந்த ஒரு பைத்தியமும் மற்றவர்கள் பைத்தியம் ஆக்கியது அல்ல மற்றவர்களுக்கு பைத்தியமா தெரியக்கூடியவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு சமயத்திலும் ஒரு முட்டாள் என்னை தனக்கு முட்டாள் என்று உணர்கிறானோ அவன் அறிவாளியாக மாற்றப்படுகிறான் என்னைக்கு ஒரு அறிவாளி தன்னைத்தானே அறிவாளி என்று சொல்லிக் கொள்கிறானோ அவன் முட்டாளாக இருக்கிறான் ஆக இந்த இடத்தில் நான் பைத்தியக்காரன் அல்ல நல்ல ஒரு வைத்தியக்காரன் சொல்லக்கூடிய சிறப்பை கொடுக்க வந்த பெருமை இருக்கிறது இங்க நான் லூசா இல்ல அவர் லூசானே தெரியல நான் லூசா நீ லூசா என்ற சந்தேகம் உனக்கு வந்ததற்காக விளக்கத்தை நான் சொல்கிறேன் ஆரம்பத்துல நான் லூசு நீ லூசுன்னு ரெண்டு லூசு இருந்தானா என்னது இது நான் லூசு நீங்க தான் கட்டியில யார் லூசுன்னு சரி நான் லூசு நீ லூசுன்னு ரெண்டு லூசு இருந்த நேரத்துல கதையா கதை அப்படி சொல்லுங்க அதத்தான் வந்துட்டு இருக்கேன் கதைனா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப மொத்தத்துல ரெண்டு லூசு வந்துச்சா நான் லூசு நீ லூசுன்னு சரி இந்த ரெண்டு லூசுக்கு பேர் வச்ச முகூர்த்தம் தெரியல 10 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போச்சு நல்ல விஷயம் தானே ரெண்டு லூசுமே பரப்பிட்டு ஊருக்கு போயிட்டாங்க போன இடத்துல போன வேலை பிடிக்கலன்னு சொல்லி நீ லூசு போன 6 மாசத்துல திரும்ப வந்துட்டான் அடக்கு இருக்கு கட்டின காசு போச்சு பணம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாரும் அப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் வேலை கிடைக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஆனா இவன் வந்துட்டானே ஊருக்கு இதெல்லாம் தேவையா நீ லூசு ஊருக்கு வந்து அரும்பாடு விட்டு வெளிநாட்டை செத்துருப்பான இன்னொரு லூசு அது எந்த லூசு அப்புறம் என்ன கேக்குற கதைன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன லூசு நீ தானே பேசிக்கிட்டு இருக்க யாரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா உதாரணம் என்று சொல்லக்கூடிய எங்க சொன்னா அங்க சொல்ல முடியும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி பேசாத உன் பழக்கழக்கம் சரியில்லை என்ன பேசிக்கிட்டு இருக்கியா ஒரு மேடையில ஒரு சபையில ஒரு மனுஷனை முட்டா பேம்ப சோத்த திண்டியா பேத்தினா கேப்ப என்ன கூந்தலுக்கு வந்தேன்னு கேப்ப எவ்வளவு யாரு சிவசிவா ஓரளவுதான் ஒரு மனுஷன் அசிங்க கிடையாது ஏனே ரொம்ப நீ அசிங்கப்படுத்திட்ட பாட்டியா பேச்சு பேசுற பேச்சு நீ லட்சணம் இல்லாத பேச்சு நோட்டீஸ் படிக்கும்போது எப்படி என்ன படிச்சேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர் செமினிப்பட்டியை சேர்ந்த ஜெயபார்த்திபன் அவர்கள் அழகா படிச்சேன் இல்லையா ஒரு சபையில விட்டு கொடுக்காம ஒரு பேசக்கூடிய கலைஞனை மக்கள் முன்னால என்னை விட்டு கொடுத்து பேசிவிட்டேல வேணாம்யா உனக்கு மண்டையில மசிரே முளைக்காது
என் தங்க குட்டி வளக்க வேணாம். நீ வார்த்தைகளை அடக்கி ஒடுக்கமா வளக்க வேணாம்யா. அப்படி பேசுற ஆளு வேணாம்யா. நீங்க வாயா. எங்க அப்பாவே கோபப்பட்டு போற அளவுக்கு இப்படி பண்ணிவிட்டியே. தவறு. வாழ்க்கையில என்னைக்கு என்ன விட்டு நீ மட்டும் அப்படி பேசிக்கிட்டு இருக்க. நான் விட்டு கொடுத்து பேசுறாளா? அப்படிதானே பேசுறீங்க. நான் விட்டு கொடுத்து பேசுறாளா? அப்படிதானே பேசுறீங்க. நன்றி மறந்தாதியா சூர்யா நீனு. நன்றி மறந்துட்ட. நான் நன்றி செஞ்ச நன்றியை மறந்துட்ட. இங்க பாருங்க. தெருவுல ஒரு நாய்க்கு ஒரு ரொட்டி துண்டை தூக்கி போட்டா கூட அது வாழ ஆட்டும். ஆனா 15 வருஷம் கூடவே நடிச்ச உனக்கு நன்றி கட்ட தரமா தெரியும். என்னை கோவக்காரன் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். என்னை முடிச்சு வைக்கணும் கூட சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். ஆனா நன்றி கட்டணும் மட்டும் நன்றி கட்டணும் மட்டும் சொல்ல முடியும். வலியா கோவங்க ஏச்சல் பாட்டியா. நான் செஞ்ச நன்றி எல்லாம் நீ நினைச்சு பாத்தீனா இப்படி பேசுறியா? என்னதான் நான் நன்றி மறந்துட்டேன். நன்றி மறந்துட்டியா? மறந்துட்ட பேசுற. என்ன நல்லா ஞாபகம் இருக்கா? 2020ல கொரோனா வந்துச்சு. உலகமே தம்பிச்சு போச்சு. எல்லாரும் தம்பிச்சு போச்சு நிக்கும்போது ஊர்க்கார ஆளுங்க என்ன பண்ணா தெரியுமா? எல்லாரும் இந்த இடத்துல கொரோனா காலம் வராத நோய் வந்துருச்சு. ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டுல குத்த இருக்குமோன்னு ஓடுறாங்க. அது இல்லப்பா, ஊரு உள்ள கந்திஷ்டி பட்டுருச்சு. கந்திஷ்டியை போக்கணும்னா கருதப்படத்தை வாங்கி மாற்றணும்னு எல்லாரும் சொன்னானா? சொன்னாங்க. எல்லாரும் வீட்டுக்கு கழுத படத்தை வாங்கி மாட்டும் போது ஓ மேல வச்சிருந்த அன்பின் காரணமா நான் என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் தெரியுமா? எல்லாரும் கழுத படத்தை மாட்டினா, ஆனா எனக்கு கழுத படம்லாம் வேணாம், சூர்யா படத்தை கொடுங்கன்னு ஓம் படத்தை கழுதைக்கு பதிலா மாட்டினானே. அப்படிப்பட்ட என்ன மறந்துட்டியா? வீட்டுல மறந்துட்டியா? ஏயா உன் கூட நாடத்துக்கு வந்தா என்ன கழுதம் நாயின்ற கூட விட்டுட்டு போயா? 10-15 நாளைக்கு முன்னால நத்தத்துல மரம் வளர்ப்போம் மழை வருவோம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினால பள்ளிக்கூடத்துல நடத்தினாங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்தும் போது எல்லாரும் மரக்கண்ட கையில வச்சுக்கிட்டு கத்தி கடப்பாறை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நின்றாங்க. அது ஒரு 25 பேருக்கு குழி தோண்ட பக்கத்துல எதுவுமே இல்ல, சாம இல்ல. அப்ப சாம இல்லாத சமயத்துல நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன 25 பேரை 12-1 மணி பார்க்காம ஓ வீட்டுக்கு அனுப்பி வச்சு வந்தாளா? அனுப்புனதே நான் தானே. என்ன காரணம்? எதுக்கு நினைக்கிறீங்க? சூர்யா தாங்க கூட இருந்து நல்லா குழி தோண்டுவார்னு கூட்டிவங்க சொன்னதை நான் தானே. எப்படிப்பட்ட என்ன நீ மறந்துட்டியா? அதை கூட விட்டுட்டு போ. முந்தானத்து கொன்னையூர் பக்கத்துல நீ ஏதோ ஒரு அம்மங்குறிச்சிக்கு நாடத்துக்கு போயிருந்தவள, நாடகம் போன இடத்துல காலில் செருப்பு போடாம நீ நடிச்சிருக்க. செருப்பு போடாம நீ நடிக்கும் போது கூட்டத்தில் ஒரு ஆள் பார்த்து கேட்டாப்புல, சூர்யா காலில் செருப்பு போடாம நடிக்கிறாரு ஜெயபாரதிவா, எப்பயுமே சூர்யா செருப்பு போட மாட்டாரா, நான் மேடைக்காக போட மாட்டான்னு கேட்டாங்க. ஓ மேல உள்ள நம்பிக்கையில நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கலைத்தாய் குடியிருக்கக்கூடிய மேடைகளை சூர்யா செருப்பு போட மாட்டாருன்னு சொல்லி உண்மையை சொல்லு ஜெயபாரதிவா. அதுக்காக சூர்யா செருப்பு போட்டோம் இல்லையா? யார்ட்டையும் சொல்லாத உண்மையை உனக்கா சொல்றேன்னு கேட்டுக்கிட்டேன். சூர்யா ஏன் தெரியுமா செருப்பு போட்டவல்ல? ஏன் தெரியுமா சூர்யா செருப்பு போட்டவல்ல? ஏன்னா சூர்யா மேடையில பேச ஆரம்பிச்சாருன்னா கூட்டத்துல இருந்து பல செருப்பு வரும், அதுல 2 எடுத்து போட்டுக்கிறான்னு சொன்னேன். அப்படிப்பட்ட என்ன நீ மறந்துட்டியா? அதை கூட விட்டுட்டு போ. 5-6 நாளைக்கு முன்னால மதுரைக்குள்ள டவுனுக்குள்ள நாடகம் போடும் போது பேச தெரியாம பேசிட்ட ஒரு 35 பேர் உன்னை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு பார்க்க மனசு தாங்கல. நேர ஓடியாந்து என்ன சொன்ன தெரியுமா? சூர்யாவை அடிக்காதியா, ஏன் முன்னால அடிக்காதிய, மேடைக்கு பின்னால போய் அடிக்கன்னு சொன்னே. அப்படிப்பட்ட இந்த ஜெயபாரதியோட மறந்துட்டியா? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தூக்கி போய் நீ மூத்திர ஜென்ல விட்டு கும்பிடுனாங்க. ஐயா நான் பேசினா மக்கள் பூரா நீ செருப்பை கழிக்கிட்டு அடிப்பாங்க. உன் கூட நான் நாடத்துக்கு வந்தா நீ மூத்திர ஜென்ல அடிப்பாங்க. அன்பு வேணா ஒரு வேணாம் நல்லா ஒரு. இப்ப நான் சொன்ன வார்த்தை ஏதாவது உனக்கு புரிந்ததா? நல்லா புரிஞ்சுச்சுப்பா. உனக்கு புரியுதா? சரி. உனக்கு புரியாத விஷயமே கிடையாது. இருங்க. உனக்கு நன்கு அறிந்தவன் நாளும் தெரிந்தவன், நீ ஏன் இப்படி இருக்க? நீங்க எல்லாம் தெரிஞ்சவர் தானே? ஆமாங்க. என்னைக்கு இந்த மேடையில என்னை கேவலப்படுத்திட்டியா? உனக்கு அசிங்கமா இருக்கப்ப இம்புடு தூரம் நான் பேசி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க பாரு. எனக்கு சுத்தமா அது பிடிக்கல. ஏன் சிரிக்கிறப்ப? உங்க ஊர்ல இப்படிதான் சிரிப்பாங்களா? எங்க அப்பா சொல்றாரு இப்படி பேசுறது அசிங்கமா இருக்கணும். எப்ப நீ நல்ல சரக்கா சாப்பிட்டு பேச பருப்ப அதெல்லாம் தர முடியாது. வேணா வாய சொல்லுங்க. ஆமா சொல்லியா? இங்க வாரு சொல்லியா? என்னைக்கு இந்த மேடையில என்னை எப்படி அசிங்கமா பேசினியா, இனிமே உன்னை விட்டு கொடுத்து போக மாட்டேன். இன்னைக்கு இந்த மேடையில ஜெயபாரதிபனா இல்ல நானா அப்படிங்கிறத பார்த்துப்படும். வாங்க. உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. வேணாம், வள்ளி அம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வரட்டும், பாத்துரும். உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. உங்க அப்பா வேற என்ன? அப்பா பெயர் பிரம்மா. என்ன பண்றாங்க? எங்க அப்பா படைக்கிறாரு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் படைக்கிறது என் தந்தை. உங்க அப்பா படைச்சிட்டாருல்ல? ஆமா, எல்லாத்தையும் படைச்சாரு. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு கட்டாயம் இருக்கும். என்னைக்காவது ஒரு மனுஷன் பிறந்துட்டானா என்னைக்காவது அந்த மனுஷன் செத்துத்தான் ஆகணும். செத்த மனுஷனை சுடுகாட்டுல போய் என்ன செய்வாங்க? சுடுகாட்டுல போய் எரிப்பாங்க, சில பேர் புதைப்பாங்க. சரி, ஆமா. சுடுகாட்டுல ஒரு மனுஷனை எரிக்கிறாங்கல்ல? சரி. சுடுகாட்டுல ஒரு மனுஷனை எரிக்க போகும்பொழுது ஆண்கள் தான் போவாங்க சுடுகாட்டுக்கு. சரி. பெண்கள் போவாங்களா? மாட்டாங்க. ஏன்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஈசன் தான். இதுதான் கணக்கு. அப்ப வீதி வரைக்கும் தான் பெண்கள் வருவாங்க, சுடுகாட்டுக்கு வர மாட்டாங்க.
அதானே உண்மை? உண்மை. சரி ஐயா, நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு பெண்மகள் சுடுகாட்டில் உட்காந்து ஒரு பிணத்தை பார்த்து அழுகிறா. நல்லா கவனிக்கணும். சரி, இவ்வளோ நேரம் பேசுனது வேடிக்கை, இப்போ வினயமாகவே பேசுகிறேன். இந்த மேடையில் உங்களை அசிங்கப்படுத்தாமல் நான் போக மாட்டேன். எப்போ எங்கள் அப்பன் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாரோ, உங்களை ஜெயிக்க முடியாதா? எப்போ ரேஸ் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க? நான் ஒத்துக்கிட்டேன், நீ நல்ல சரக்கு சாப்பிட்ருக்க. நான் ஒத்துக்கிட்டேன். நீ ஊடால பேசி நான் சரக்கு சாப்பிட்ருக்கேன்னு காட்டாத, சரியா? வேணும்னா காலைல உனக்கு ஒரு குவார்ட்ரு கூட வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். கொடுத்து 50 ரூபாய்க்கு மேற்கொண்டு ஒரு 250 ரூபா கொடுத்துட்டு போகிறேன். நல்ல சரக்காக சாப்பிட்டு சொல்லிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடு. அது ஒன்றும் இல்லை. குழந்தை எப்படிலாம் பேசக்கூடாது. அது குழந்தை. எப்பயுமே தண்ணி போட்டவங்கள கோமா பேசக்கூடாது. குழந்தைகள் அதெல்லாம் மேற்கொண்டு ஒரு கட்டிங்க கொடுங்க, படுத்துறாரு பேசாமல். இப்போ சுடுகாட்டில் ஒரு பிணத்தை பார்த்து பெண்மகள் அழுகிறா. அப்போ அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மனிதர் வந்து கேட்குறாரு, என்னம்மா பெண்கள் சுடுகாட்டுக்கு வர மாட்டாங்களே, புதுசாக இருக்கே? சரி வந்துட்ட, இந்த பிணத்தை பார்த்து இப்படி தலைவரி கோலத்தோடு உட்காந்து அழுகிறியே, அப்படி இந்த மனுஷன் ரொம்ப முக்கியமான ஆளா? யார் இந்த மனிதன்? உனக்கு என்ன முறை அப்படின்னு சொல்லி அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய காவலாளி கேட்குறார். அதுக்கு அந்த பொம்பளை சொல்கிறா, ஐயா இறந்தவர் வந்து சாமானியப்பட்டவர் கிடையாது. என் அப்பை வந்தேன். நல்லா கவனிக்கணும் கேள்வியை. என் அப்பை வந்தேன், என் தாய் மாமனும் இவன்தான், என் புருஷனும் இவன்தான். செத்தது ஒரு ஆள், முறை 3 முறை வருது. செத்தவன் யார்? இந்த முறை எப்படி வரும்? முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா இங்கேயே நில்லுங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். நல்ல ஒரு பேச்சு, அறிவுக்கு சிந்தனை தோன்றக்கூடிய ஒரு பெருமையான ஒரு பேச்சு. நல்ல ஒரு ஞானமான, யாராக இருந்தாலும் எதிராளியாக இருந்தாலும் பேசக்கூடிய கருத்துக்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஆனால் இதெல்லாம் கேட்கல. இவ்வளோ நேரம் நல்ல ஓட்டு நோட்டிவிட்டு திறமையான பேச்சு, நல்ல அழகான பேச்சு, எதிரியாக இருந்தாலும் ஏற்றுக்கணும். இதை நான் கேட்டேனா? பேச்சு நல்லா இருக்கு, நான் ஒன்றும் அதை மறுக்க கிடையாது. ஆனால் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறது நகைச்சுவை. உன்னுடைய கதாபாத்திரமா நீங்கள் செய்றீங்க, அதில் மாட்டு கருத்து இல்லை. உங்களுடைய வேலை இந்த இடத்துல என்ன, அதை கேட்குறேன். மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். சிரிக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, 2 வேலை. இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம்னா அந்த பேச்சுக்கு பின்னாடி பல கருத்துக்களுக்கு சிரிப்பா போயாச்சு, சிரிப்பு. ஆனா இப்ப கேள்வின்னு ஒரு இடத்துல கொண்டாந்து நீங்க புதுசா நிப்பாட்டுறீங்க. அது சிந்தனைக்கு. எதனைக்கு? சிந்தனை. இப்ப சிந்தனையை பத்தி தெளிவா பேசுறீங்க, நான் ஏத்துக்கிறேன், தப்பு இல்ல. ஏன்னா எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, ஆனா துரோகி இருக்க இடத்துல இருக்கவே கூடாது. நீ கேட்ட கேள்வி நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கேள்வினா ஒரு அர்த்தம் வேணும். எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்கணும். செத்தது யாருன்னு கேட்கிறானா, அதுக்கு அவங்க பதில் சொல்றானா, என் அப்பனும் அவனே, இதோட முடிச்சிருந்தா பஞ்சாயத்து இல்லை. அடுத்து என் மாமனும் அவனே, அடுத்து என் புருஷனும் அவனே. ஒரே பெண்ணுக்கு ஒரே ஆளு 3 முறையில் எப்படியா சாத்தியம் இருக்கா? அப்போ ஒரு கேள்வியை கேட்கணும்னு வாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீ கேட்பதை கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. அப்படி எப்படி கேட்க முடியும்? கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்ப்பதற்காக. இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப உங்க தாய்க்கு நீங்க என்ன வேணும்? ஒரு விஷயத்தை நான் கேட்டுட்டேன், அது தெரியுது. இப்ப மக்கள் வந்து யோசிப்பாங்க, அது எனக்கு புரியுது. உங்க தாய்க்கு நீங்க என்ன வேணும்? தாய்க்கு நான் மகன் வேணும். அதே உங்க தாரத்துக்கு நான் புருஷன் வேணும். உங்க பிள்ளைகளுக்கு அப்ப வேணும். நீங்க ஒரே ஆளு. ஆமா, இத்தனை கதாபாத்திரம் இருக்கு, அதுக்குள்ள பல உறவுமுறை வேறுபடுது. ஆனா அவன் ஒரு ஆள் தான். சரி, ஆனா அவனுக்கு 3 கதாபாத்திரம். அப்பன்னு அவன் தான், தாய் மாமனும் அவன் தான், புருஷனும் அவன் தான், செத்தது ஒரு ஆள் தான். சரி, பேச ஒண்ணு தப்பு இல்ல, நான் விரிவாக்கமா சொல்லிட்டேன். சரி சரி, ஒரு ஆள் தான் இறந்திருக்காரு. ஆனா முறை 3 முறை பேச மட்டும் தவறு இல்லையே. சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க பேரை சொல்லுங்க. நான் யாரு, எதுக்காக வந்தேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்ட கேள்விக்கு பதில் யார் நீங்கன்னு சொல்லுங்க, இடத்துக்கு நம்ம பேசுவோம். யார் நீங்க? அப்ப பதில் தெரியாது. நீங்க என்ன எனக்கு சட்டம் போடுற? தெரியாதா? எனக்கு சட்டம், நீங்க என்ன வர்றீங்க? சட்டம் எனக்கு பதில் எப்ப சொல்லுங்க, எனக்கு தெரியும். இடம் ஏன் இடம், அது இருந்து போட்டுமே. ஏன் இடத்துக்கு இடத்துல உட்காந்து இங்க எதுக்கு வர்ற? ஏன் இடத்துக்கு வந்தது நீங்க? அப்ப கேட்டா சொல்லு. அப்ப உங்க இடத்துக்கு வரந்தா நீங்க உங்க இடத்துல உட்கார்ந்திருக்கணும். எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்ச மாதிரி பேசிக்க கூடாது. கேட்டோம்னா பேச கேட்டங்களுக்கு பதில் சொல்லியாங்க. முத இங்க இருங்க. என்னங்க அப்பலாம் உங்க சட்டம் உங்க சவுடாளுக்குலாம் நான் அடங்கி போறவன் கிடையாது. அப்படிங்களா? அன்பா பேசினா சிறுப்பா இருப்பேன். சரி, அதிகாரம் பேச ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, தலையில ஏறி உட்கார்ந்து விடுவேன். அதை இன்னும் பார்த்துருப்போமே. நீ என்ன அப்படி வெட்டி முடிச்ச சார்ஜ் பண்ணி நான் பாக்குறேன். கேட்ட கேள்வி, ஒரு கேள்வியை கட்டுவிட்டா நீ ஒன்றும் மரியாதை முடியாது. கேள்விக்கு பதில கொடுக்க மரியாதை. இதுலயே தெரிஞ்சுக்கோங்க, என்ன கோவப்படுறாரு அப்படின்னா அவங்களுக்கு பதில் தெரியலன்னு அர்த்தம். ஓ, கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சரி,
தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மக்கள் எப்படின்னா நிறைஞ்ச மனசுக்காரவங்க இவங்கெல்லாம். சரி, பதில் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் கூட வந்து சொல்லிடுங்க. என்ன காலையில் டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க. எப்பா சும்மா சொல்லக்கூடாது, ஜெயபாரதி நேற்று நல்லா வந்தார்ப்பா, நல்லா பாடினார், நல்லா பேசினார். ஆனால் பப்புன்னு கோமாளி சூர்யா வந்து ஒரு விஷயம் கேட்டான் பாரு, அதுக்கு சொல்ல முடியாமல் புள்ள தெரிச்சு போயிட்டாப்புல. அப்போ மக்கள் சொல்லிடக்கூடாது. மக்கள் சொல்ல மாட்டாங்களா இல்லை நீனே 4 பேருக்கு டீ வாங்கி கொடுத்து சொல்லுவியா? சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓ, லட்சணத்தை பார்த்து அப்படித்தானே தெரியுது. நீனே மெனக்கட்டு போய் ஊருல சொல், புரியாமத பேசணும் தப்பு இல்லை. ஒரு ஆட்டுக்கடா பின் வாங்குதுன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு முட்டுறதுக்கு. ஒரு புலி பின் வாங்குதுன்னா கொட்டை எடுக்கிறதுக்கு. கொட்டை எடுத்து புலியா? புலி பாய்வதற்கு. பாய்வதற்கு. ஒரு அம்பு பின்னோக்கி போகுதுன்னா முன்னால ஈவதற்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு யோசனை இருந்தா தான் பேச முடியும். சரி, முன் யோசனை இல்லாம எந்த காரியத்தையும் பேச முடியாது. எல்லாரும் யோசனை பண்றீங்க, ஒன்றும் தப்பு இல்ல, பேசுவோமே. இப்ப நீங்க கேட்டிய கேள்வி புரிஞ்சுக்கிறேன். யோசனை பண்றது பிரச்சனை இல்ல. சரிங்க, சொல்ற பதில் மக்களுக்கு புரியுற. இப்ப கேள்வி கேட்டோன்னே கை தட்டினாங்க. சரி, அதுல எங்க அப்பா ராக்காளி கேட்டான் பாரு ஒரு கேள்வி. அப்ப கேள்வி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கேள்வி புரிய கிடந்தானே புரிஞ்சிருச்சு, பிரச்சனை இல்ல. ஆனா பதில் நீங்க அதை விட புரியுற மாதிரி சொல்லணும். எந்த ஒரு கேள்விக்கு சரியான முறையில புரிதல் ரொம்ப அவசியம். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற முடியும் அழகு. இப்ப பேசுறீங்க நீங்க, ஐயா வந்த இடத்துல விடக்கூடிய கதாபாத்திரம் சொன்னீங்க. இந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையில ஒரே பெண்ணுக்கு 3 முறையில அப்பனும் அவனே, மாமனும் அவனே, புருஷனும் அவனே அப்படின்னு சொல்லி அழுகிறான்னா யார் அவரு? இப்ப நான் கேட்கிறேயா, இப்ப நான் வெளியூர்ல இருந்து பஞ்சம் முளைக்கிற மாதிரி இப்படி வெளியில போயிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆளு, நானே ஒரு ஆளு வெளி உலகத்தில் வெளியூர் போய் காசு குணத்தை சம்பாதிக்கலாம், அந்த வழியாக வந்துக்கிட்டே இருக்கேன். வரும்போது எனக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ கல்யாணம் ஆகலை, நீங்கள் இருக்கீங்க பெருங்கொண்ட ஒரு மனுஷன், அந்த வழியாக யதார்த்தமாக வந்துக்கிட்டே இருக்கீங்க. வரும்போது நம்ம 2 பேத்துக்கு ஒரு நட்பு. நல்லா இருக்கியாப்பா? பதில் சொல்றீங்க. பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கு ஒரு நட்பு ஏற்படுது. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்பா அம்மா நல்லா இருக்காளா? இல்லை இருக்காது. நம்ம வந்த வேலையை அப்படி வந்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆகலை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை. 30-35 வயசு ஆகி போச்சு, திருமணம் ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேலையில் நல்லபடியாக போயிட்டு இருக்கா அப்படின்னு பேச்சுவாக்கில் உங்கள்ட்ட தொடுக்கிறேன். நீங்கள் ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேச்சுவாக்கில் பேசிக்கிட்டு இருக்காளு, நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடும்பத்தை பற்றிலாம் நான் விசாரிச்சு விட்டு நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்குது, வருத்தப்படாதீங்க, நீங்கள் 4 வாக்க நல்லா இருக்கீங்க, போனால் போயிட்டு போட தப்பு இல்லை, ஏன் தங்கச்சி உங்களுக்கு கட்டித்தரேன் அப்படின்னு பெரிய மனசு பண்ணி கட்டி கொடுத்துட்டிய. ஏன் தங்கச்சி? ஆமாங்க, உன்ட்ட இந்த கேள்வியை கேட்டது. ஆமாம், என்ன நான் காத்து வாக்கில் கேட்குறியா? இல்ல சொல்றேன், கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதையில யதார்த்தமா சொல்றேன். அப்படி யதார்த்தமா உன் தங்கச்சி என்ன பண்ற? என் தங்கச்சியை உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன். கட்டி கொடுத்துட்டேன். இப்ப கட்டி கொடுத்த காலத்துல இவ்வளவு பெரிய ஆளு உன் தங்கச்சியை கட்டி பக்குவமான முறையில் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். நேரங்காலமோ என்னமோ தெரியல, அந்த புண்ணியவதி ஒரு குழந்தைய பெத்துட்டா. குழந்தை பெத்த நேரம் எடுத்துல குழந்தைய பெத்துட்டு உன் தங்கச்சி செத்துட்டா. என் தங்கச்சி? ஆமா. ஒத்த கேள்வி கேட்டதுக்கு கடைசியில் தங்கச்சியை கொண்டு விட்டியா? கதை இருக்கு, நீங்க கதையத்தை கவனிக்கணும். இது உண்மை இல்லை. உன் தங்கச்சி ஒத்த குழந்தை எனக்கு பத்துட்டு செத்துட்டா. நான் எப்படிப்பட்ட ரொம்ப அன்பானவன், 1000 தான் பொண்டாட்டி மேல அதிக பாசம் வச்சவன். ஆகா, நம்மளுக்காக இம்புட்டு கால வாழ்ந்த அநியாயமா நம்மளுக்காக ஒண்ணு மண்ணா தெரிஞ்சவன் இவ போயிட்டாளே, இவ இல்லாத உலகத்தை நம்ம இருக்கான்னு சொல்லி நானும் உன் தங்கச்சியோட சேர்ந்து போயிட்டு சொல்லி முடிஞ்சு வச்சு. இப்ப புள்ள அனாமத்தா நிக்குது, பிறந்த உள்ள பொம்பளை புள்ள. நீ யாரு? இந்த புள்ளைக்கு என்ன வேணும்? தாய் மாமே. நீ சும்மா இருப்பியா? புருஷனும் இல்லை போயிட்டா, நம்ம தங்கச்சியும் இல்லை செத்துட்டார், புள்ள அனாமத்தா நிக்குது. அப்ப இந்த புள்ள அனாமத்தா அனாதாசிரமத்தில் போய் விடலாம்னா ஆதரவற்றவங்களை விடலாம். ஆனா மாமே நான் இருக்குமா விட முடியுமா? அந்த புள்ளைய நான் எடுத்து வளர்க்குறேன்னு சொல்லி எனக்கு பிறந்த புள்ளைய நீ எடுத்து வளர்க்குற. புள்ளைய வளர்க்குறியா வளர்க்கலையா? இப்ப புள்ளைய வளர்த்துக்கிட்டே இருக்க. இப்ப வளர்க்கக்கூடிய தருவாயில ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட வயசு ஒரு 13 வயசு அடைஞ்ச பின்னால வளர்த்த பொம்பளை புள்ள பருவத்துக்கு வந்துருது. வந்த உள்ள வயசுக்கு வந்துட்டு அதுக்கு என்னென்ன முறையெல்லாம் ஆறு செய்யணும்? தாய் மாமன் தான் செய்யணும். இப்ப நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? தாய் மாமே. அப்ப முறையெல்லாம் ஆறு செஞ்சிருப்பா? நான் தான் செய்வேன். நீங்க முறையை செஞ்சுட்டீங்க. முறையெல்லாம் செஞ்ச அந்த புள்ள வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாகும் போது ஊருக்காரோட பாக்குறாங்க, அங்கங்க அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்து பொழப்பு தரப்ப வீணாக்காம இத்தனை காலம் இருந்தாலும் தாய் மாமன் தானே நீ வேணும், நீனே கட்டிக்கடான்னு அந்த புள்ளைய கட்டி வச்சுட்டாங்க. இவனுக்கு எனக்கு வச்சாச்சு. இப்ப கட்டி வச்ச நேரமும் நம்ம தெரியல. உனக்கு வயசு 55க்கு மேல தாண்டிடுச்சு. புள்ளைக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 20க்குள்ள இருக்கு. இப்ப 20க்குள்ள உள்ள பிள்ளைக்கு 55-60 தொடர உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வயோதிகம்னு வரும்ல, வயோதிகம் அடைஞ்சு கிழட்டு பருவம் போது நீ என்ன பண்ற? பொண்டாட்டிக்கும்னால நீ போய் சேர்ந்துட்ட. ஒத்த கேள்வியை கேட்டதுக்கு கடைசியில் என்ன கொண்டுட்டிய. கதை நீங்க கேட்டதுக்காக வர்றேன். இப்ப நீங்க செத்துட்டிய. உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி தனியா இருக்கு, புருஷன் செத்துட்டாரே நம்ம புருஷன், அவரை எப்படி பட்டத்துல வீட்டோட விட முடியுமா? தங்கமான புருஷன், என்னை வளர்த்தவர் வடிச்ச வைக்க எல்லா விதமான அனைத்து சுகபோகத்தையும் கொடுத்த மனுஷன், இப்படி மனுஷன்
போயிட்டானே அப்படின்னு சுடுகாட்டுல உன்னுடைய இடத்துக்கு முன்னால புதவுடிக்கு முன்னால உட்காந்து அழுகிறா. அப்பத்தான் ஒருத்தன் கேட்டேன், யாருமா ஏமா இந்த இடத்துல யாருமே சுடுகாட்ட பக்கம் பெண்கள் வரமாட்டேன், நீ யாருமா அழுதுகிட்டு இருக்க, செத்தால் உனக்கு என்னமா வேணும்னு கேட்க. அப்பத்தான் அவ சொன்னா, எனது அப்பனும் அவனே மாமனும் அவனே புருஷனும் அவனே. எப்படிமா 3 முறையா சொல்ற? ஒரு அம்மனைக்கு 3 முறை எப்படி வரும்? ஆதரவு இல்லாத என்னை எடுத்து வளர்த்தவர் அவர்தான். எடுத்து வளர்த்தனால என் அப்பனும் அவனே. எனக்கு முறையான இடத்துல நான் வயசுக்கு வரும் பொழுது தகுதியான பருவத்துக்கு தேவையான அனைத்து சீர்முறையும் செஞ்சதுனால என் மாமனும் அவனே. என்னை கடைசியா கட்டிக்கிட்டனால புருஷனும் அவனே. அப்ப அப்பனும் அவனே மாமனும் அவனே புருஷனும் அவனேன்னு சொல்லி அழுதான்னா இதுதான் உண்மை சம்பவம். இருக்கா இல்ல இல்லையா? நான் எப்பொழுதுமே மக்களை ரொம்ப மதிக்கிறேன். மக்கள் கைதட்டி அதுக்கு சரியான பதில் சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்த்து நம்ம பேசக்கூடாது. பலே போதும், அவங்க இந்த எங்கள் அப்பாலாம் சொல்லிட்டார்ல, அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கணும். ஆனா டீ கடையில் உட்காந்து நீங்க பேசுவீங்க அப்படி பேச்சு. இந்த மக்கள் எப்படின்னா கதையை நல்லா ரசிப்பாங்க. உண்மைதானே? இப்போ மக்களுக்கு அந்த கதையை எப்படி சொன்னா மக்களுக்கு அது புரியும். அந்த கோணத்தை சொன்னது நான் இந்த கதையை எப்படி சொல்லி அழகா சொன்னீங்க. ஏத்துக்கிறீங்களா? உண்மையிலேயே சொன்ன பதிலுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. ஆனா என்னையும் மதிச்சு இந்த பதிலை சொன்னீங்க பாருங்க, ரொம்ப நன்றி. ஆனா நீ இப்படி ஒரு மேடையில் வந்து இந்த கேள்வியை நான் சற்று எதிர்பார்க்கல. கேட்கணும், பார்த்து பத்திரமா இருக்கு. ஒரு மேடை மாதிரி எல்லா மேடையும் அமைஞ்சிடாது. சூர்யான்ற பேரை பக்கம் வச்சுக்கோங்க. போயிட்டு போட்டோம். யார் நீங்க? வீரத்தேவை. அப்பா பேரு நம்பிராசி. அம்மா பேரு நங்கை மோகினி. வந்திருப்பது காவல். உள்ள இருக்க பெண்கள் ஒண்ணு, தங்கை வள்ளி, இன்னொரு ஆள் குள்ளி. தங்க ஒரு ஆள் வள்ளி ஒரு ஆளா? குள்ளியை கூப்பிடவா? வர சொல்றீங்களா? குள்ளியை கூப்பிடுங்க பாப்பா. பாப்பா உள்ள ஒண்ணா பிள்ளை வரும்ல? நம்ம இடத்துக்கு நாரதர் மகாமுனி வந்திருக்குண்டா. சுவாமி வந்திருக்கிறாரா? சாமியை கூப்பிடுவா. அழைத்து வாருங்கள். சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நல்ல செவத்தோமா சாஞ்சுக்கிட்டு போறாரு பாரு. அச்சம் மட்டும் யானோ மறந்தா.
ஆமே அந்த புள்ள என்ன வரல. மச்சான் இப்படி என்னங்க புள்ளைய ரொம்ப நாளா அச்சோ மாட்டேன் விடாது. விடாது. அது விடாது. காலம் ஆண்பாரி வரவேற்பது குலப்பண்படு கலியுக காலம். முதல்ல பசுமாடு செவனே நிற்கும். இந்த காளை மாடு தான் செனக்கு ஏறும். இப்ப காளை மாடு செவனேன்னு இருக்கு, பசுமாடு ஏறிக்கிட்டு இருக்கு. பாருங்களே, இப்படிப்பட்ட நூற்றாண்டுகளை உங்களோட கண்டுபிடிப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப பெருமைப்பாடு. ஆமா சூரிய உங்களுக்கு கேட்க ஆசைப்பட்டேன். என்னங்க இந்த புள்ள உங்கால தானே? ஆமாங்கய்யா. இங்க வாயா. என்னப்பா சத்தியமா அது உங்கால தானே? இங்க பாரு, ஏதாவது நீ அசிங்கமா கேட்டு போடக்கூடாது. சத்தியமா உங்கால தானே கேட்கிறேன்.